நிகழ்தகவு 10 வருடத்திற்கு முன்பு ஹவுஸ் ஓனரின் மகளுக்கு மதபோதகர் பாலியல் தொந்தரவு. மகளிடம் பாலியல் சேட்டை செய்ததால் வீட்டையே காலி செய்ய வைத்த ஹவுஸ் ஓனர். திருமணமாகி பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு வந்த ஹவுஸ் ஓனரின் மகளுக்கு கணவரிடம் இருந்து திடீரென வந்த டைவர்ஸ் நோட்டீஸ். கெட்ட புத்தி கொண்ட மதபோதகர் செய்த திருட்டு வேலை என்ன? ஹவுஸ் ஓனரின் மகளுக்கு அவரது கணவர் ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினார்? சார், என் வாழ்க்கையே போச்சு, அவனை சும்மாவே விடாதீங்க சார்னு கண்ணீரும் கம்பளையுமா வந்த ஒரு இளம் பெண் சென்னை ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். அப்போ ஒரு மத போதகர் தான் தன்னோட கண்ணீருக்கே காரணம்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த இளம் பெண். 2015 இளம் பெண்ணோட வீட்டுக்கு மத போதகர் ரகுநாதன் வாடகைக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த இளம் பெண்ணுக்கு வயசு 20 தான். காலேஜ் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. தவறான நோக்கத்தில் பார்க்கறது, இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, காலேஜ் போறப்ப பின்னாலேயே வர்றதுன்னு இருந்த மத போதகரை பத்தி தன்னோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த இளம் பெண். என்னோட பொண்ணுகிட்டயே உன் வேலையை காட்டுறியான்னு ஹவுஸ் ஓனரும் ரகுநாதனை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுல தன்னோட பொண்ணு சொன்ன மாதிரியே ரகுநாதனோட எல்லா செயல்களுமே இருந்திருக்குது. இதுக்கு மேலேயும் அவனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது ஆபத்துன்னு முடிவு பண்ண ஹவுஸ் ஓனர் மத போதகர் ரகுநாதனை நைட்டோட நைட்டா வீட்டை காலி செய்ய சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு மகளும் காலேஜ் படிப்பை முடிச்சிட்டா. ஒரு நல்ல பையனா பார்த்து மகளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க பெற்றோர்கள். அடுத்து பிரசவத்திற்காக மகள் தாய் வீட்டுக்கு வந்திருக்கா. இவ்வளவு நடந்த பிறகு மீண்டும் மத போதகரால தம் பொண்ணோட வாழ்க்கையில பெரும் புயல் வீசுன்னு ஹவுஸ் ஓனரும் நினைக்கல, அந்த இளம் பெண்ணும் நினைக்கல. பிரசவத்துக்காக வந்த மகளுக்கு குழந்தை பிறந்திருக்குது. குழந்தைய பார்க்க ஆசையா தன்னோட கணவர் வருவார்னு எதிர்பார்த்து காத்திருந்த இளம் பெண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இளம் பெண் டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்ததும் தலையில இடி இறங்கின மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. உடனே தன்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க? குழந்தைய பார்க்க ஓடி வருவீங்கன்னு பார்த்தா இப்படி நோட்டீஸ் அனுப்பி பதற வச்சிருக்கீங்கன்னு அழுதுகிட்டே இளம்பெண் கேட்டிருக்காங்க. அதுக்கு சும்மா நாடகம் ஆடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், உன்னோட சாயம் வெளுத்து போச்சுன்னு சொல்லியிருக்காரு இளம்பெண்ணோட கணவர். யாரு நாடகம் ஆடுறா? என்ன சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு இளம்பெண் கேட்டதுக்கு, நீ இத்தனை வருஷமா ஹைடு பண்ணி வச்சிருந்த எல்லா பிளாஷ்பேக்கையும் மத போதகர் ரகுநாதன் தன்கிட்ட சொல்லிட்டாருன்னு குண்ட தூக்கி போட்டிருக்காரு இளம் பெண்ணோட கணவன். மத போதகரா? எந்த போதகர்னு சில நிமிஷம் யோசிச்சிருக்காங்க இளம் பெண். காரணம், மத போதகர் தன்கிட்ட சேட்டை பண்ணி அதனால வீட்டையே காலி பண்ணின சம்பவம் நடந்து 10 வருஷத்துக்கும் மேல ஆனதால ரகுநாதன் அப்படிங்கிற கேரக்டரையே மறந்துட்டாங்க இளம்பெண். ரகுநாதன் தனக்கு போன் பண்ணினதா சொன்ன இளம் பெண்ணோட கணவர், உனக்கும் அவருக்கும் ஏற்கனவே தகாத உறவு இருந்துச்சுன்னோ இப்ப வரைக்கும் அந்த இல்லீகல் தொடர்ந்துட்டு தான் இருக்குதுன்னு மத போதகர் சொன்னதாகவும் மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்தவன் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை அப்படியே நீங்க நம்பிடுவீங்களா? என்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க இளம்பெண். அதுக்கு, உனக்கு பிறந்திருக்கிற குழந்தை கூட அவரோடது தான் மத போதகர் சொல்றதா அதிர வச்சிருக்கிறாரு அந்த இளம் பெண்ணோட கணவர். இதுக்கு மேலையும் அமைதியா இருந்த என் மானம், மரியாதை, வாழ்க்கை எல்லாமே போயிருன்னு கொதிச்ச இளம்பெண் மத போதகர் மீது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு தேனாம்பேட்டையில இருந்த ரகுநாதனை கைது பண்ணி விசாரிச்சப்பதான் உண்மையே தெரிய வந்துச்சு. தன்னை ஹவுஸ் ஓனர் கிட்ட மாட்டி விட்டதே அவங்க பொண்ணுதான். அதனாலதான் அவர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. அதுக்கு பழி வாங்கியே தீர்வுன்னு 10 வருஷமா காத்துட்டு இருந்திருக்கான் அந்த மத போதகர். அதுக்கு அந்த இளம் பெண் பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு வந்த கேப்பை பயன்படுத்தி அவங்களோட கணவர் நம்பரை ஒரு நண்பர் மூலமா வாங்கி போன் பண்ணி குடும்பத்துல குட்டைய குழப்பியிருக்கான் ரகுநாதன். காத்திருந்து பழி வாங்கிய அந்த ரகுநாதன் இப்போ ஜெயில உட்காந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். நிகழ்தகவு